கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி சொல்ற மாதிரி தான் பங்களாதேஷ் அவங்களோட சொந்த மண்ணுல பாகிஸ்தானை முதல் முறையா டெஸ்ட் மேட்ச்ல வீழ்த்திருக்காங்க. பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 413 ரன் எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டோ நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடித்து அசத்தினாரு. இது மட்டும் இல்லாமல் மோனிமல் மற்ற பிளேயர்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோரை பங்களாதேஷ்னால எடுக்க முடிஞ்சுச்சு. சரிப்பா, பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மாஸ் காட்டினாங்கன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானும் நாங்களும் அடிப்போம்ல, நாங்கள் என்ன சும்மாவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் கூட நெருங்கி 386 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தவொடனே என்ன மேட்ச் இவ்வளோ தூரம் க்ளோஸாக போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் செகண்ட் இன்னிங்ஸில் 240 ரன் எடுத்தாங்க. இதனால பாகிஸ்தானுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, 268 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் தாங்க பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு. சரிப்பா பரவாயில்ல, பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட அவங்களோட சொந்த மண்ணிலே டெஸ்ட் மேட்சை வின் பண்ணதே இல்லை. அதனால இந்த மேட்சும் பாகிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்ல நடந்ததே வேற. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கலங்க. ஃபைசல் மட்டும்தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 163 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை பங்களாதேஷ் ரொம்ப கம்ஃபர்டபுளா 104 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த அளவுக்கு பங்களாதேஷ் மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் கொடுத்த மரண மாசான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அதுலயும் நஹித் ராணா அப்படின்ற பவுலரு மனுஷன் மிரட்டி விட்டாரு. நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1 இல்லை 2 இல்லை 5 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாருங்க. அவரோட பவுலிங்கில் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல, திணறி போயிட்டாங்க. இதனால தான் வெறும் 163 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால தான் இந்த மேட்சை பங்களாதேஷ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மேட்சை பங்களாதேஷ் வின் பண்ணது மூலமாக அவங்க ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட சொந்த மண்ணில் பாகிஸ்தான் கூட டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணதே இல்லை. இப்போ தொடர் வெற்றிக்கு, பாகிஸ்தானோட தொடர் வெற்றிக்கு பங்களாதேஷ் முற்றுப்புள்ளி வச்சு நாங்களும் எங்களோட சொந்த மண்ணில் மாஸ் காட்டுவோம், நாங்களும் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.